நம்ம சிஎம் ஒருத்தருக்காக ஓட்டு கேட்டிருக்காரு, அதுவும் ஆப்போசிட் பார்ட்டியில இருக்கிற ஒருத்தருக்காக. யாருப்பா அவரு அப்படின்னு பார்க்கணும்னு உங்களுக்கே ஆர்வமா இருக்குல்ல? வாங்க பார்ப்போம். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட அவருக்கு பிடிச்ச விஷயம், பிடிக்காத விஷயம், அவர் வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள், பிடிச்ச பாட்டு, இது பத்திலாம் சின்ன உரையாடல் மாதிரி வச்சிருக்காங்க. அதுல பேசுறப்பதான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இருக்காரு இல்லையா, அவர் படத்துல நடிக்கும் போது நான் அவருக்காக ஓட்டு கேட்டு போவது போல ஒரு காட்சியில நடிச்சேன் அப்படின்னு மனம் திறந்து பேசியிருக்காப்ல. அதை நாமளும் பார்க்கலாம் வாங்க. மக்கள் ஆணையிட்டால்னு ஒரு படம் ராமநாராயணன் டைரக்ஷன் வந்துச்சு. அதில் நான் கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணுவேன், ஒரே ஒரு பாட்டுக்காக. அது என்ன சுச்சுவேஷன்னா, விஜயகாந்த் வந்து அதில் வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறாரு படத்தில் சொல்கிறேன். அதுக்கு ஓட்டு கேட்டு நான் பாடுறேன் அந்த பாட்டு. ஒரே சாங் அதில். அது தலைவர் எழுதின பாட்டு. அந்த கருத்து அது அருமையாக இருக்கும். ஆற அமர கொஞ்சம் யோசிச்சுப்பார், நீ அடுத்த வரும் தலைமுறையை சிந்திச்சுப்பார், ஏற இறங்க பார்த்து எடைகளை போடு, எத்தனைக்கும் பித்தனுக்கும் எடைகளை போடு அப்படின்னு ஒரு பாட்டு. அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதில் நான் தான் ஆக்ட் பண்ணதில்ல, காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது. அது சூப்பரா சொல்லியிருக்காருல. அடுத்ததா, சார் உங்களுக்கு பிடிச்ச கவிதை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு சூப்பரான கவிதை ஒன்று சொன்னார் பாருங்க. அதை கேட்டீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. கேளுங்க. புலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமிழ் புதுநிலவே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே, பனியே கனியே பழரச சுவையே மரகத மணியே மாணிக்கச் சுடரே மன்பதை விளக்க என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு எதிலும் கிடையாது அப்படின்னு ஒரு கவிதை பண்ணேன். அதை மனப்பாடம் பண்ணி நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன்.